ஹாய் நண்பா நண்பீஸ், நான் உங்கள் கோவிந்த். நீங்கள் பார்த்துருக்குற சேனல் ஜிகே டெக். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாட்டிக் வெப்சைட் கிரியேஷன் யூஸிங் ChatGPT சீரிஸோட டே 4 இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, QR கோட் ஜென்ரேஷன். லைக் இப்போ நீங்கள் ஒரு URL கொடுக்குறோம் அப்படின்னா அது QR கோடை ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோம், அதுவும் ChatGPT மூலியமாக. ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட்டோட ஓவர்வியூ ஒரு வாட்டி நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்து முடிச்சு தான் இப்போ இன்ட்ரோ எடுக்கிறேன். ஸோ அதனால் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நம்ம ஏதாச்சும் ஒரு URL லைக் www.google.com அப்படின்னு சொல்லி கொடுப்போம். google.com. ஓகேவா? ஸோ ஜென்ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். QR கோட் நமக்கு ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. டவுன்லோட் QR கொடுத்தோம் அப்படின்னா QR டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு இப்போ நம்ம அந்த QR ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா google.comக்கு போயிடும். ஸோ இங்கே எதுனா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ google.comனு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச வெப்சைட்டை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு ஒரே ஒரு டூல் தேவைப்படும். என்ன டூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, HTML எடிட்டர். ஆக்சுவலாக HTML ஃபைல் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் தேவைப்படும். ஸோ நான் விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கர்சரோ வேறு ஏதாச்சும் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் எல்லாருக்கிட்டும் ஒன்று கேட்டுக்கிறது தான், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. ஸோ ஓகேவாங்க, வீடியோக்குள்ளே போனோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ChatGPTக்குள்ளே போய்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் ப்ராம்ப்ட்லாம் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஹே ChatGPT, ஐ வாண்ட் கிரியேட் QR கோட் ஜென்ரேட்டர் யூஸிங் HTML CSS அண்ட் JS இன் இன்டர்னல் ஃபைல்ஸ். அதாவது நான் ஒரு QR கோட் ஜென்ரேட்டர் நான் கிரியேட் பண்ணணும், அதுவும் HTML CSS ஜாவாஸ்கிரிப்டோட இன்டர்னல் ஃபைல்ஸோட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதுவும் சரின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். நான் ஆக்சுவலாக விஷுவல் ஸ்டுடியோக்குள்ளே போய்ட்டு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். எப்போது நான் ஓப்பன் பண்ணுறது தான். ஸோ அந்த OIT வெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் போய்க்கிறேன். ஸோ நான் இங்கே ஜஸ்ட் index.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் உள்ள பண்ணாமல் நீங்கள் வச்சுக்கோங்க. இங்கே பேஸ்ட் பண்ணுறேன், சேவ் கொடுத்துட்டு காப்பி பார்த்து கொடுப்போம். ஸோ இங்கே போய்ட்டு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரன் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் வந்திருக்கு ஃபஸ்ட் டைமே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு URL நம்ம என்டர் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட் டே, அதாவது நம்ம ஸ்டாட்டிக் வெப்சைட் கிரியேஷனோட ஃபஸ்ட் டேயில் நம்ம ஒரு லாகின் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் நம்ம டெப்ளாய் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த லிங்க் நம்ம எடுப்போம். ஓகேவா? இந்த GK லாகின் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த இதுதான் நான் அப்படியே Ctrl+A Ctrl+C அப்படின்னு கொடுத்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். அங்கே அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஜென்ரேட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ ஏதோ ஒரு எரர் அடிக்குது. என்ன எரர்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டரில் போய் பார்ப்போம். உங்களுக்கு என்ன எரர் அப்படின்னு சொல்லி தெரில அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டருக்குள்ளே வந்துடுங்க. ஸோ ஜஸ்ட் இங்கே கன்சோல் சொல்லிட்டு இருக்கும். கன்சோலுக்குள்ளேயும் எந்த எரருமே இல்லை. ஸோ நம்ம அவன் கொடுத்த கோடில் தான் ஏதாச்சும் ஒரு எரராக இருக்கும். ஸோ அந்த கன்சோல் ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் ChatGPTயில் போட்டிங்கன்னா அது எரர் சால்வ் பண்ணி தந்துடும். ஸோ நான் அந்த கோடில் தான் இப்போ ஏதோ ஒரு எரர் இருக்குது. ஸோ இதில் எந்த எரரும் இல்லை கன்சோலில். ஸோ நம்ம மறுபடியும் ChatGPT போய் கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நான் ChatGPTயில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ் தி எரர், என்ன எரரு, ஐ ஹாவ் இன்புட் ஒன் URL, இந்த URL கொடுத்துட்டேன். ஆனால் QR ஜென்ரேட் பண்ணல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த இதில் நீ கொடுத்த URL தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டிஃபைன் கோட் பண்ணிவிட்டு மறுபடியும் JS ஃபைல் கொடுத்துருக்கு. நான் ஜஸ்ட் கிவ் ஃபுல் மாடிஃபை கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ அதுக்கு ஒரு கோடு கொடுத்துருக்கு. ஸோ அதையும் நம்ம காப்பி பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ மறுபடியும் அதை காப்பி பண்ணி மறுபடியும் இதை Ctrl+A Ctrl+V கொடுத்துட்டேன். ஸோ Ctrl+S கொடுத்துருவோம். ஸோ மறுபடியும் அங்கே ரீலோட் பண்ணி மறுபடியும் என்னென்னு சொல்லி பார்ப்போம். ரீலோட் பண்ணிவிட்டேன். மறுபடியும் அதே நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். நம்ம பார்த்த அதே URL காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ ஜெனரேட் கொடுப்போம். ஸோ ஜென்ரேட் கொடுத்தோன்னே ஜஸ்ட் ஏதோ இன்புட் டஸ் நாட் ஸ்டார்ட் வித்
சரி ஓகே. இப்போ வந்து அது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா HTTPSல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமா எதுவும் கொடுக்காதீங்க அப்படி சொல்லுவான். ஜென்ரேட் இது QR கோட் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்படி இருந்துமே வந்து ஃபெயில் இந்த சொல்லி தான் வருது. ஸோ நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணி அதில் போட்டு பார்ப்போம். ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டேன். என்ன எரர் வந்துச்சு அப்படின்னு நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருது, இல்லைன்னா இன்புட் எரர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து மறுபடியும் ChatGPTக்குள்ளே போய் போவோம். ஸோ அதே நமக்கு என்ன வந்துச்சோ அது அப்படியே வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ அது வந்துச்சுல, இந்த எரர் வந்துச்சுல, இதை அப்படியே காப்பி பண்ணி அதில் நான் போட்டிருக்கேன். வேறு எந்த டெக்ஸ்ட்டுமே பண்ணல. அதுக்கு மறுபடியும் அந்த என்ன காமன்னா பேட் இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக நான் வந்து ஜியோ வைஃபை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து நல்லா 5Gலாம் நடக்குது. அப்படி இருந்து இந்த மாதிரி கேட்குது. சரி ஓகே, அது பேட் எதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கீப் ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கு. நான் சொல்லிட்டேன், அது நான் சொல்லியிருக்கேன். ஐ ஹாவ் ஏ ஆன்லைன், நான் வந்து ஆன்லைனில் தான் இருக்கேன். ஸோ பட் இட் சேஸ் திஸ் எரர், மறுபடியும் இந்த எரர் தான் எனக்கு காமிக்குது. ஐ ஹாவ் ஆல்சோ செக் திஸ் இன்ஸ்பெக்ட், அதாவது இன்ஸ்பெக்டில் போய்ட்டு கன்சோலில் போய்ட்டு நான் எரரும் செக் பண்ணிட்டேன். அதில் எந்த எரரும் இல்லை அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு அதுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா மறுபடியும் ப்ளீஸ் செக் யுவர் இன்டர்நெட் கனெக்ஷன் ஆர் இன்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரரு அப்படியே காமிச்சிருக்கு. ஸோ ஓகே, நமக்கு வந்து மறுபடியும் ஒரு கோடு கொடுத்துருக்கு. மறுபடியும் அதை காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணி மறுபடியும் வந்து இதுக்குள்ளே போட்டு பார்ப்போம் என்ன தப்பு. Ctrl+S. ஸோ அதெல்லாம் போய் ரீலோட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு சும்மா இது டெக்ஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு மட்டும் இது கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். Ctrl+V ஜென்ரேட். சேம் இமேஜ் ஃபெயில்டு டு லோடு அப்படின்னு சொல்லிட்டு வருது. பாசிபிள் இன்டர்நெட் ஆர் URL கனெக்ஷன் அப்படின்னு வருது. நான் இன்ஸ்பெக்டில் போய் பார்க்குறேன். கன்சோலில் வந்து இந்த இமேஜ் கோடு URL வந்து ஜென்ரேட் பண்ணல. ஆக்சுவலாக ஆன்லைனில் வந்து இது ஜென்ரேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. இந்த எரரை அப்படியே காப்பி பண்ணி அதில் போடுவோம். ஜஸ்ட் மறுபடியும் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்டே எடுத்துட்டேன். நான் அந்த என்ன எரர் வந்துச்சோ அதை நான் ஸ்க்ரீன்ஷாட்டே எடுத்து ஜஸ்ட் இந்த இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டே எடுத்து அவளுக்கு சி ஐ ஹவ் ஃபுல் இன்டர்நெட் அக்சஸ் அண்ட் ஆல்சோ கிவ் ஏ வேலிட் URL ஆல்சோ. அதாவது என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா அப்போ தான் வந்து www.google.com அப்படின்னு சொல்லி போட்டேன். ஆக்சுவலாக அது அந்த URL வந்து வேலிடான URL தான். அப்படி இருந்துமே நமக்கு வந்து URL ப்ராப்ளம் இல்லைனா இன்டர்நெட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதை நான் சொல்லிட்டேன் அதுக்கு. ஸோ அது வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா யூ ஆர் ரன்னிங் தி HTML ஃபைல் ஃப்ரம் ஃபைல் அந்த மாதிரி சொல்லி ஏதோ போட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சொல்யூஷனுக்கு வந்து யூஷுவல் லோக்கல் வெப் சர்வர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துச்சு. இதுக்கு நிறையா வந்து இந்த பைத்தானுக்குள்ளெல்லாம் போயிட்டு நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு தேவை ஸ்டாட்டிக் வெப்சைட்டை நம்ம க்ளீனாக HTML CSS JavaScriptோட நம்ம வந்து முடிச்சுக்கணும். ஸோ அதுதான் நான் வந்து பார்த்தேன். ஸோ அதுக்கு வந்து யூஸ் ஆஃப்லைன் QR கோட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அது கொடுத்துட்டு அதாவது நான் உள்ளே அப்போ தான் பார்த்தோம்ல ஆக்சுவலாக வந்து இந்த எரரை வந்து அப்படியே நான் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கு வந்து சேம் அதே தான் காமிச்சிச்சு. உங்களுக்கு வந்து கூகுள் சாட் QR வந்து டிஸ்கன்யூட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காமிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன காமிச்சிச்சு அப்படின்னா ஃபுல் ஒர்க்கிங் ஆஃப்லைன் QR கோட் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்து QR கோட், அதாவது இது வெர்ஷன் ஓப்பன் சோர்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி, அது ஒரு லைப்ரரி. அந்த லைப்ரரி என்ன அப்படின்னா QRcode.min.js. இது வந்து ஆஃப்லைனில் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு index.html நம்ம வந்து காப்பி பண்ணுவோம். அது காப்பி பண்ணி நம்ம index.html வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம். Ctrl+S கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு ஜஸ்ட்டு இப்போ என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா கீழே வந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் இங்கே தான் நம்ம நிப்பாட்டணும். இங்கே தான் நிப்பாட்டணும். இப்போ மறுபடியும் நம்ம ரீலோட் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் நம்ம வந்து இதுவே கொடுத்துருவோம். இதுவே கொடுத்து நம்ம Ctrl+V கொடுத்துருவோம். சரி, இதே நம்ம எரர் தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு எரர் வருது. அதாவது ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்லி அப்படியே காப்பி பண்ணி நான் மறுபடியும் போட்டதுக்கு தான் இந்த அதாவது QRcode.min.js வந்து நீங்கள் எம்ப்ராய்ட் பண்ணணும் இந்த ஃபைலோட அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்துச்சு. ஸோ மறுபடியும் வந்து ஃபுல் கோடு கொடுத்துச்சு. மறுபடியும் நான் காப்பி பண்ணி நான் அதிலே போடுறேன். சேம் தான் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நம்ம வந்து அப்போ பார்த்தோம்ல அந்த எரர் வந்திருக்கு பாருங்கள், ஏதோ ஒரு 2 எரர் வந்திருக்கு. ஸோ இந்த எரரையும் நம்ம காப்பி பண்ணி அதில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த எரர் 2 எரர்னு வந்து நான் காப்பி பண்ணி போட்டிருக்கேன். ஃபுல்லாக இது பண்ணி கொடுத்துருக்கு. மறுபடியும் இதை காப்பி பண்ணிடுவோம். காப்பி பண்ணி சேம் இதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு Ctrl+S கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்கு அப்படின்னா என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா தெளிவாக சொல்லியிருப்பாங்க. டவுன்லோட் தி QR code min.js.
ஃபைல் ஃப்ரம் அஃபிஷியல் கிட்டப், அதாவது கிட்டப்பில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா ரா ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், ரா ஃபைலை கிளிக் பண்ணிட்டேன். ஓப்பன் லிங்க்னு சொல்லி கொடுத்தோன்னே எவ்வளோ பெருசாக ஒன்று வருது, ஒன்றுமே இல்லை. அப்படியே அங்கேருந்து ஃபுல்லாக காப்பி பண்ணிடுங்க. அப்படியே காப்பி பண்ணி நல்லா காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபைல் நேம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா qrcode.min.js. ஓகேவா? ஸோ விஷுவல் ஸ்டுடியோவில் வந்து ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபைல் பேர் வந்து qrcode.min.js. ஓகே, பண்ணிவிட்டு நம்ம இங்கே காப்பி பண்ணோம்ல, ஆக்சுவலாக இந்த பெருசாக ஒன்று வந்துச்சுல, இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒரே லைனில் வந்துடும். ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் வந்துடும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பிரிக்கணும் அதெல்லாம் அவசியமே இல்லை. Ctrl+S கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட இதுவை போய் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ரீலோட் பண்ணி பார்ப்போம். ஸோ URL கொடுப்போம். நம்ம URL கொடுப்போம். ஓகே, நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம். இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுப்போம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து QR கோட் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா QR கோட் வந்துருச்சு, ஆனால் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ அதையும் நம்ம வந்து அப்படியே ஜாயின் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கேன் ஆல் லோகோ நோ கிரியேட் குட் மோட். இப்போ வந்து என்ன வேணும்னா நல்ல ஒரு UI தீம்ஸு அப்புறம் அனிமேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆல்சோ அட்டாச் மை லோகோ, என்னோட லோகோ, அதாவது நம்ம சேனலோட லோகோ இல்லை நம்ம உங்களுக்கு பிடிச்ச ஒரு லோகோ நம்ம நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அண்ட் QR கோட் லைக் மோடி QR ஆல்சோ டவுன்லோட், அதாவது நம்ம QR கோடை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மாடியும் வந்து ஒரு இதுக்கு எழுதி கொடுத்துருக்கு. நம்ம காப்பி பண்ணிட்டு மாடியும் இண்டஸ்ட்ரியல் HTML போய்ட்டு Ctrl+A Ctrl+V கொடுத்து Ctrl+S கொடுத்துருவோம். ஸோ வந்து மாடியும் வந்து இங்கே வந்துடும். லைக் ஓகே, இப்போ ரீலோட் பண்ணிட்டு இங்கே லோகோவுக்கு வந்து இது கொடுக்கல. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து லோகோவுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா லோகோ வந்து உள்ளே இருக்குதான், ஆனாலும் நமக்கு வந்து பேர் வந்து நம்ம logo.png அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு என்ன பேர் நேம் கொடுத்துருக்கு, லைக் இங்கே பாருங்கள், இங்கே இமேஜுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா யுவர் லோகோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. நமக்கு வந்து வெறும் லோகோ மட்டும் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது போட்டு இங்கே கொடுத்துருங்க. நான் இங்கே Ctrl+S மாடியும் கொடுத்துட்டேன். ஸோ மாடியும் வந்து இங்கே போயிட்டு ரீலோட் பண்ணுறேன். ஓகே, என்னோடய லோகோ வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம QR கோடை வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த நம்ம URL காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஜென்ரேட் சொல்லி கொடுப்போம். ஜென்ரேட் கொடுத்தோன்னே இங்கே டவுன்லோட் QRன்னு கூட வந்துருக்கு பாருங்கள். ஓகேவா? ஸோ இங்கே டவுன்லோட் QR அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த QR வந்து நமக்கு இப்போ ரீட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும்ல. ஸோ இப்போ வந்துடும். இங்கே வந்துட்டு கூகுள் லென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். கூகுள் லென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஓகேவா? ஸோ நம்ம முன்னாடியே முன்னாடியே அது காமிக்கணும். நம்ம சும்மா உங்களுக்கு இங்கே வந்து அப்லோட் ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த QR கோடை வந்து நமக்கு அப்லோட் பண்ணுவோம். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு லைக் என்ன வருது ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். என்னமோ வருது. சரி ஓகே, ஜஸ்ட் வந்து நான் QR கோட் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது வேணாம். நீங்கள் ஃபோனில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரேடியாக வந்துடும். ஸோ இதில் வர மாட்டேங்குது. ஸோ நான் முன்னாடி வேணால் போய் பார்க்கலாம். இங்கேனா அப்லோட் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். அப்படி இங்கே வரலன்னு நினைக்கிறேன். ஓஹோ, சரி ஓகே. நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு டேப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு QR கோட் ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். QR கோட் ஸ்கேனர் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வருது, அதை பண்ணிவிட்டேன். ஸ்கேன் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இங்கே வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட இந்த ரிசல்ட் வந்துருக்கு பாருங்க, GKTech login.register.netlify.app அப்படின்ட்டு. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம வந்து க்ரோமில் போட்டோம் அப்படின்னா நம்மளோட லிங்க் போயிடும். ஓகேவா? ஸோ இது எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் உங்களோட லிங்க் வந்து டைரெக்டாக கொடுக்காம ஸோ இந்த மாதிரி
கோடை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த கியூஆர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் நவ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த கியூஆர் கோட் ஜென்ரேட்டர் வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் வந்து இப்போ கியூஆர் கோட் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டூல்ஸ் ஆன்லைன்லேயே ஃப்ரீயாகவே தருது. அதுவும் மாடர்னாக தரலாம். ஸோ இது நம்ம எதுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ நீ எதுக்கு தான் இது பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஹாப்பி, அவ்வளோதான். நம்ம வந்து எந்த கோடும் அடிக்காமல் ஜஸ்ட் ஒரு ChatGPT வச்சு நம்ம வந்து இதெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்காண்டி இப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஆன்லைன்லேயே போய் ஜஸ்ட் வந்து கியூஆர் கோடு ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து இதெல்லாம் நான் க்ரியேட் பண்ணது ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஈஸியாக இங்கே பாருங்கள் கியூஆர் கோட் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வருதா? எதுவுமே இல்லை. அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெப்சைட், நம்ம வெப்சைட்டே கொடுப்போம். அது பேர் என்னது, இந்த அப்படியே காப்பி பண்ணி இதிலே கொடுப்போம் அப்படின்னா அதுவே வந்து கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணி வந்துருச்சு பாருங்கள். ஓகேவா? ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், எப்படின்னா வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம வந்து இன்னும் நம்ம நல்லா ஒரு கிரியேட்டிவ் மோடில் அந்த மாதிரி நல்ல ஒரு யூஐயில் பண்ணோம் அப்படின்னா உட்காந்து ChatGPT வந்து நல்லா ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அதுவே வந்து நல்லா க்ரியேட் பண்ணி தந்துடும். ஓகேவா? ஸோ இதுலேயே வந்து நம்ம கியூஆர் கோடை டிசைனாக மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம கியூஆர் கோட் ஷேர் பண்ணணும் அப்படின்னா கலரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த கியூஆர் கோட் ஜென்ரேட்டர் வெப்சைட் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஓகே. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்யூ கைஸ்.